மதுரை ஆர்கேஐஎஸ் அகாடமி குரூப் 2 2A குரூப் 4 தேர்வுக்கான தமிழ் தேர்வு பகுதி 1 பார்த்தோம். தேர்வு 2ஓட இப்போ பகுதி 2 பார்க்க போகிறோம். கேள்வி எண் 51. நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், இவ்வடிகள் தொடைநயம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், இவ்வடிகளின் தொடைநயம் காண்க. நீலவான் முதல் வரி முதல் அடி, இரண்டாம் அடி வந்து நிலவில் வாழ நினைக்கிறான். நீலம் முதல் எழுத்து பாருங்க, நீலம் நீ நீ என்பது இருக்குது. ஸோ மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அடி முதல் அடி இரண்டாம் அடி, அப்போ அடி மோனை என்பது இருக்குது. இரண்டாம் எழுத்து பாருங்க லகரம் லகரம், இரண்டு எழுத்துலையுமே இரண்டு அடிகளையுமே வந்து லகரம் லகரம் இருப்பதனால அடி எதுகையும் நம்ம எங்களுக்கு வரும். இப்போ இந்த வினாவிற்கு பதில் வந்து டெல்லி. அடி மோனையும் உண்டு, அடி எதுகையும் உண்டு. கேள்வியின் 52. பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனத்தன, சலசல, பல பல, கணக்கண. இதெல்லாம் பாருங்க, இரட்டை கிளவி அடுக்கு தொடர், இதுலதான் இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. இப்ப தனத்தன அப்படின்றது ஒரு இரட்டை கிளவி. தன என்பதற்கு பிரித்தால் பொருள் வராது, சரிங்களா? தன என்பதை பிரித்தால் பொருள் வரவில்லை. சல என்பதை பிரித்தாலும் பொருள் வரவில்லை. பல என்பதை பிரித்தால் பொருள் உண்டு. பல என்பது பல பொருள்களில் உண்டு, நிறைய, மிகுதி இவ்வாறு கூறலாம். பல பல என்பது அடுக்கு தொடர், மற்றவை இரட்டை கிளவி என்று கூறலாம். கேள்வி எண் 53. உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர், சரிங்களா, பொன்னேர் பூட்டவும் என்ற பாடல் வரிகளை எழுதிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை பூட்டி பொன்னேர் பூட்டவும், இவை பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள் தான். கம்பர் இருக்காங்க, முடியரசன், மருதகாசி. அடுத்த கேள்வி போலாம். பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து உரையாடுவது நல்லது என கடித இலக்கியத்தில், முந்தைய தேர்வு பாடத்துல வந்து கடித இலக்கியம் என்பது இருந்துச்சு. அதுல இந்த கேள்வி முந்தைய தேர்வுகள்ல வந்திருக்கலாம். பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து உரையாடுவது நல்லது என்று கடித இலக்கியத்தில் குறிப்பிட்டுள்ளவர் நேரு. அவர்கள் மகள் இந்திரா பிரியதர்ஷினி அவர்களுக்காக கடிதம் எழுதியிருப்பாங்க. அதுல இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி எண் 55. மொழி கவிஞர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழி கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் மொழி கவிஞர். மற்றவர்கள் சுரதா உவமை கவிஞர். பாரதியார் இருக்காரு, பாரதி வந்து உலக கவி, மகாகவி என்றெல்லாம் கூறுவார்கள். பாரதியின் கவிதை மீது, கேள்வி எண் 56. பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் யார் என்கிறார்கள். கேள்வி எண் 56. பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை மாற்றிக்கொண்டவர்கள் யார்? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் என்பது பாரதியார், சரிங்களா? சுப்பிரமணியம் என்பது பாரதியாருடைய இயற்பெயர். சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசன். இவர் தான் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை வந்து மாற்றிக்கொள்ளார். சுப்புரத்தினதாசன் இவர் பாரதிதாசன் மீது கொண்ட காரணமாக வந்து சுப்புரத்தினதாசன் அவருடைய பெயரை வந்து சுரதான்னு சுருக்கி வச்சுக்குவாங்க. ஓமை கவிஞர். அரங்கசாமி, அரங்கசாமி என்கிற எத்திராசலும் மேல இருக்காரு, வாணிதாசன், அவர் தான். 57. வாக்கியங்களை கவனித்து சரியானதை தேர்க என்று கூறியிருக்காரு. வாக்கியங்களை கவனித்து சரியானதை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. கடிகை என்றால், கடிகை என்பது அணிகலன். கடிகை என்றால் அணிகலன், சரி. நான்மணி கடிகை என்பது 10 மேற்கணக்கு நூல். நான்மணி கடிகை என்பது 10 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். மேல் கணக்கு நூல் தவறு. விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் யாரு? நான்மணி கடிகை எழுதியிருப்பார். அவருடைய இயற்பெயர் விளம்பியன் என்று கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய இயற்பெயர் நாகனார். அவருடைய இயற்பெயர் நாகனார். இப்ப விளம்பி, விளம்பி என்பது அவருடைய ஊர் பெயர். விளம்பி என்பது அவருடைய ஊர் பெயர். காதல் புதல்வருக்கு கல்வியே, காதல் புதல்வருக்கு கல்வியே, இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து நான்மணி கடிகை அப்படின்றாங்க. சரிதான். காதல் புதல்வருக்கு கல்வியே. சரியானதை தேர்க. 1 மற்றும் 4 சரி. அம்சன் பாம்பே. சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்தவர்
குற்றப்பரம்பரை, குற்றப்பரம்பரையில் இருந்து மக்களை விடுவித்தவர். இந்த குற்றப்பரம்பரை இந்த வரியை வச்சு நம்ம இதுக்கான பதில வந்து கூறலாம். முத்துராமலிங்கம், அதாவது தேவர்னு கொடுத்துருக்காங்க, அவர்களுடைய பெயர் வந்து முத்துராமலிங்கம். அம்பேத்கர் அவங்களும் சமபந்தி முறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அயோத்திதாசர் கொடுத்திருப்பாரு, வைகுண்ட சுவாமிகள் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சமபந்தி முறைக்கு இல்லாம பக்கத்துல இருக்க குற்றப்பரம்பரை, இதை வைத்தும் கேள்வி தேர்வுக்கு பதில் எடுக்க வேண்டியதனால தேவர் என்பதை சரியாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த இடத்துல வந்து முத்துராமலிங்கம் கொடுத்துருக்கணும். சரி, கேள்வி எண் 59. 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. இந்த இடத்துலையும் பதில் வந்து நேருதான். அவர்களுடைய கடிதத்துல வந்து எழுதியிருப்பாங்க. மூவா இவர் என்பது மு வரதராசன, இவர் வந்து தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து மறைமலையடிகள், மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்க தந்தை, தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து போவோம். இந்திரா காந்தி படித்த தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள இந்திய மாநிலம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்திய மாநிலம் மேற்கு வங்காளம். சரிங்களா, மேற்கு வங்காளத்துலதான் விஸ்வபாரதி கல்லூரி இருக்கு. 1921 பல்கலைக்கழகமா மாறி இருக்கும். தாகூர் அவர்கள் தொடங்கிய கல்லூரி தான் இருக்கு. ஆற்றுணா கேள்வியின் அடுத்து, ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற விடைக்கேற்ற வினாவை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற விடைக்கேற்ற, இது விடையாமா, அப்ப வினா வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா, சோ ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா என்ன? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதுதான் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்றால் ஆற்றுணா வழிநடை உணவு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து வினாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். யாருக்கு சோறு வேண்டும், வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சோ வரல. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், இதோட பொருளே இந்த வரிதான். சரி, வரல. கட்டுச்சோறு யாருக்கு வேண்டும்னு கேட்டிருக்காங்க, இவையும் அல்ல. யாருக்கு பாருங்க, யாருக்கு, அப்போ கற்றவனுக்கு, யாருக்கு என்பது கற்றவனுக்கு. கட்டுச்சோறு வேண்டாம் கூறுக என்றான். இதுவே சரியான பதில். விடைக்கேற்ற வினாவில் யாருக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதாவது எழுவாய் கற்றவனுக்கு என்று வரும்போது எழுவாயில் வினா என்பது அமைந்திருக்க வேண்டும். கேள்வி எண் 62. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில், இதில் உள்ள வேர் சொல்லை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த வரியில வந்து ஆற்றவும் கற்றார் எந்த இடத்துலயுமே வந்து அண்டர்லைன் கொடுக்கல. சரி, ஆற்றவும் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்க்கணும். சோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். கற்ற, கற்றார், கற்று, கல் என்று இருக்காங்க. சோ இந்த இடத்துல அவங்க கற்றார்ன்றது அண்டர்லைன் இருந்திருக்கணும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில். சோ இந்த இடத்துல கற்றார் என்பதன் வேர் சொல். அப்ப கற்றார் அப்படின்றத நம்ம பகுபத உறுப்பினர்களை எப்படி பிரிக்கணும்? கல் கூட்டல், அதாவது இர் வரணும், ரகரம், கல் கூட்டல் இர் கூட்டல் ஆர், அப்ப கற்றார் அப்படின்னு வரணும். ஓகே, இப்போ இதோட பகுதியாக வந்து அமைஞ்சது கல். சோ இதற்கான பதில் கல் என்பதே சரி. ஆற்றுணா வேண்டுவது இல், முந்தைய கேள்வியில சொன்னேன். ஆற்றுணா என்பது கட்டுச்சோறு, சரி. வழிநடை உணவு, அதாவது ஆற்றுணா 6 கூட்டல் உணா, 6 என்பது வழி, வழிநடை உணவு, இதுவும் சரியே. பதில் வந்து தெரியும். மன்னனும் மாசரு கற்றோனும், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், சரி, மன்னனையும் மாசர கற்றோனையும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரி, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், இவ்வரிகளை பாடியவர் ஔவையார். எழிலி கொண்டல் மஞ்சு, எழிலி கொண்டல் மஞ்சு ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் என்ன, சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. இவை எல்லாம் மேகங்களை குறிக்கக்கூடிய மற்ற பெயர்கள். எழிலி கொண்டல் மேகம், சாரி, எழிலி கொண்டல் மஞ்சு ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் மேகம். கேள்வி எண் 66. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றவனுக்கு
கட்டுச்சோறு வேண்டாம் என்று கூறும் நூல் பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று கூறும் நூல் பழமொழி 400. கீழ்கண்டவற்றுள் மெல்லின எழுத்து இடம் பெறாத சொல்லறிக. மெல்லினம் என்று கூறியிருக்கிறார்கள். மெல்லினம் வல்லினம் மெல்லினம். அப்ப மெல்லினம் என்றால் கசடத்தவர வல்லினம். ஞயன நமன மெல்லினம். சரிங்களா? இதுதான் ஞயன நமன மெல்லினம். இவற்றுள் மெல்லினம் எழுத்து இடம்பெறாத சொல் அறிக என்று கேட்கிறார்கள். மஞ்சள் உண்டு. வந்தாள் இந்த என்பது உண்டு. தம்பி மகரம் உண்டு. நகரம் உண்டு. மஞ்சள் ஞஞன உண்டு. ஞா அதாவது ஞா உண்டு. கல்வி என்பதே சரியான பதில். மலையே மலையே வாவா நல்ல வான புனலே வாவா. இதில் இலக்கண குறிப்பறிக. பொதுவா ஒரு வரியை கொடுத்திருக்காங்க, எதுவும் இல்லை, இலக்கண குறிப்பறிகன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை கிளவி முந்தைய கேள்வியில் சொல்லியிருந்தேன். இரட்டை கிளவி என்பது பிரித்தால் பொருள் தர வேண்டும். இப்போ மலையே என்பது சரி, பிரித்தால் பொருள் தராது, மன்னிச்சு கொள்ளுங்கள். இரட்டை கிளவி என்பது பிரித்தால் பொருள் தராது. மலையே என்பது மலையை குறிக்கும். கரெக்ட். வா என்பது வருவதை குறிக்கும். 2 முறை அடிக்கடிக்கு வந்துள்ளது. வா வா என்பது அடுக்கு தொடராக இடம்பெற்றுள்ளது. வினையெச்சம் என்பது ஒரு எச்ச வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். பெயரச்சம் என்பது ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம். இந்த கேள்விக்கு சரியான பதில் அடுக்கு தொடர். தகர பந்தல் தன தன என்ன, தாளும் கூரை சலசல என்ன. இதில் பயின்று வந்துள்ள இலக்கண குறிப்பு. மீண்டும் அதுபோல் மற்றொரு கேள்வி. தனதன சலசல. தன என்பதனை பிரித்தால் பொருள் தராது. இவை இரட்டை கிளவி. பண்பு தொகை என்றால் என்ன? பண்புறுப்புகள் மறைந்து இருக்க வேண்டும். மை விகுதி வரைந்து இருக்க வேண்டும். ஆன ஆகிய பண்புறுப்புகள் மறைந்திருக்க வேண்டும். மற்ற வகையில் நிறம், வடிவம், சுவை, அளவு இவற்றில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அடுக்கு தொடர் பார்த்தோம். பிரித்தால் பொருள் தர வேண்டும். 2-3 முறை வரும். வினைத்தொகை 3 காலத்தையும் உணர்த்தும். சரிங்களா? கொள்களிறு. கொள்களிறு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதை கொள்களிறு. கொள்களிறு வினைத்தொகை 3 காலத்தையும் உணர்த்தும். கொள்களிறு, கொல்லும் களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லுகிற என்று 3 காலத்தையும் உணர்த்த வேண்டும். அடுத்து ஆத்திச்சூடி. ஆத்திசூடி இச்சு வரக்கூடாது. ஆத்திசூடி என்பது இறை இலக்கியம், சிற்றிலக்கியம், 15 கீழ்கணக்கு நூல் 1, அகரவரிசை அறிவுரை நூல். சரிதான். ஆத்திசூடி என்பது அகரவரிசை அறிவுரை நூல். 12ஆம் நூற்றாண்டு ஔவை. சரிங்களா? 12ஆம் நூற்றாண்டு ஔவையாரால் எழுதப்பட்டவை ஆத்திசூடி. இறை இலக்கியம் என்பது பக்தி இலக்கியம். சரிங்களா? பக்தி இலக்கியம் இவைதான் இறை இலக்கியம். சிற்றிலக்கியம் நம்மளுக்கு அறியும். சிற்றிலக்கியம் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 15 கீழ்கணக்கு என்பது 18 அறநூல்களையும் அகநூல்களையும் புறநூல்களையும் குறிக்கும். சரி. அகில உலகையும் ஆய்வு செய்வோம். அகில உலகையும் ஆய்வு செய்யும் இவ்வடியில் இவ்வடியில் பயிலும் தொடைநயம் எது என்று கேட்கிறார்கள். அகில உலகையும் ஆய்வு செய்வோம் இவ்வடியில் இடம்பெறும் தொடைநயம் எது என்று கேட்கிறார்கள். ஒருவு மோனை, பொழிப்பு மோனை, கல் கற்றார். இரண்டும் தேவையில்லை. தொடைநயம் என்று கேட்டு இது ரெண்டும் தேவையில்லை. ஒரு பொழிப்பு. சரி. அகில முதல் எழுத்து மோனை என்று கேட்பதால் என்ன வரணும்? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்க வேண்டும். அகிலம் முதல் சொற்றொடர், அதாவது முதல் சொற்றொடர். அடியில் முதல் சொற்றொடர், 2ஆம் சொற்றொடர், 3ஆம் சொற்றொடர், 4ஆம் சொற்றொடர். முதல் எழுத்து வந்திருக்கிறது. 3ஆம் சொற்றொடர் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. 1 3 ஒன்றி வந்தால் அவை பொழிப்பு. சரிங்களா? 1 3 ஒன்றி வர தொடுப்பது பொழிப்பு மோனை என்று கூறுகிறார்கள். 72ஆம் கேள்வி. பள்ளிக்குடம் அருகில் உள்ளது. பள்ளிக்குடம் அருகில் உள்ளது.
இத்தொடரில் உள்ள பிழை என்று கேட்கிறார்கள். பிழை, ஒற்று பிழை. ஒற்று என்றால் என்ன? ஒற்று என்பது ஒற்று எழுத்தை தான் ஒற்று பிழை. ஒற்று எழுத்து தவறுதலாக வருவதை ஒற்று பிழை என்றும். குரில் நெடில் பிழை. குரில் நெடில் பாருங்கள், பள்ளிக்கூடம் என்று வந்திருக்க வேண்டும். பள்ளிக்கூடம் என்று வந்திருக்க வேண்டும். அவை பள்ளிக்கூடம் என்று வந்துள்ளதால் இவை குரில் நெடில் பிழை என்று அழைக்கப்படுகிறது. துணை எழுத்து பிழை. துணை எழுத்து வராமல் இருந்தால் அவை துணை எழுத்து பிழையாக இருக்கும். மயங்கொலி பிழை. மயங்கொலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள், அவை எதுவாவது ஒன்று மாறுதலாக வந்திருந்தால் அவை மயங்கொலி பிழையாக இருந்திருக்கும். கேள்வி எண் 73. தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக இருப்பது. தமிழர்களின் வரலாறு பண்பாடு புறநானூறு என்று அழைக்கப்படும் நூலிற்குத்தான் தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக குறிப்பிட்டிருப்பார்கள். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. இவ்வரியை பாடிய புலவர் யார் என்று கேட்கிறார்கள். பாடியவர் யார்? இவை ஔவையாரின் பாடல்கள். புறநானூறு, புறநானூறு, சரிங்களா? புறநானூறு நூலில் ஔவையார் இப்பாடலை பாடியுள்ளார். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ. முத்துராமலிங்கர் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாததை தேர்க. பொருந்தாதது என்று கேட்டுள்ளார்கள். முத்துராமலிங்க தேவர் பற்றி பொருந்தாதது. தேசியம் காத்த செம்மல். அந்த பாடத்தின் பெயரே 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இந்த லைன் தான் இருக்கும். தேசியம் காத்த செம்மல். அதை குறிப்பிட்டவர் திருவிக்கா, பாராட்டப்பட்டவர். சரி, தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை குறிப்பிட்டவர் திருவிக்கா. வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம். மேடை பேச்சுகள்ல அவர்களுடைய பேச்சை கேட்டு சுதந்திர போராட்டம் நடக்கும். இதன் காரணமாக வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படும். சோ அதற்காக வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படும். தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் தமது இரு கண்களாக போற்றியவர். புதிய புத்தகத்துல தொடக்கமாகவே இந்த வரி இருக்கும். நடுவண் அரசு 1995 முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. அனைத்தும் சரியே. டெல்லி. முத்துராமலிங்க தேவர், சரிங்களா? முத்துராமலிங்கர் அவருடைய சிறப்பு பெயர்களை பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரணவகேசரி, வேதாந்த பாஸ்கர், சன்மார்க்க சண்ட மாருதம், நாயனார். பாருங்க, நாயனார் என்பது அனைவருக்கும் அறியக்கூடியது. இவர் வள்ளுவர், சரிங்களா? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியவர். சோ அவர் தான் நாயனார் என்று குறிப்பிடுவோம். அவருடைய சிறப்பு முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்கள் பொருந்தாது நாயனார் என்பது. அடுத்த கேள்வி. 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருதை பெற்றவர் யார்? யுனெஸ்கோ விருதை பெற்றவர் பெரியார். 1970 தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று கூறுகிறார்கள் பெரியார், சரிங்களா? பாரதியார், பாரதிதாசன், முத்துராமலிங்கம். ஓகே. ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இது எவ்வகை தொடர்? நார்மலா பாருங்க. ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு ஒரு 3ஆம் நபரிடம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு தொடர், சரிங்களா? சோ அந்த 3ஆம் நபருக்கு கூட சொல்லக்கூடிய ஒரு தொடர் செய்தி தொடராக அமையும். இவை உணர்ச்சியோ வியப்போ அதில் எதுவும் இல்லாததால் இந்த இரண்டும் வராது, சரிங்களா? சொல்லக்கூடிய அந்த தொடரில் என்ன இருக்கணும்? உணர்ச்சியோ வியப்போ இருந்தால் அவை உணர்ச்சி தொடர். ஐயோ என்ற வார்த்தையை குறிப்பிடலாம். ஐயோ என்பது ஒரு உணர்ச்சி, வியப்பை குறிக்கலாம், பயத்தை குறிக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா உணர்ச்சி தொடரை குறிப்பிடலாம். உவமை, உவமை தொடர் இருக்கின்ற ஒரு பொருளை இல்லாத ஒரு பொருளால், அப்படி இல்லை என்றால் அது இல் பொருள்ல வரணும். சோ உவமை தொடர் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக உவமித்து கூறுவது உவமை தொடரில் இடம்பெறும், சரிங்களா? அடுத்து 79. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின். அடிக்கோடிட்டு இருக்காங்க. சீர்தூக்கின் அடிக்கோடிட்ட பொருளை சீரின் பொருள் அறிகன்னு கேட்டிருக்காங்க. சரி, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின். சீர்தூக்குறாங்களாம் துலாக்கோல் போல, சரிங்களா? அப்ப ஒப்பிட்டு ஆராய்தல், இதுக்கு சரியான பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்தல். சரி, கேள்வி எண் 80. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற தொடர்
பயிலும் நூல் எது? மூதுரை. சரிங்களா? கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பயிலும் நூல் மூதுரை. மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லுவாங்க. 31 பாடல் இடம்பெற்றுள்ள நூல். சரிங்களா? இது 4மே ஔவையார் அவர்களால் எழுதப்பட்டவை தான் மூதுரை. கொன்றை வேந்தன் 91 பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். நல்வழி 41 பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? மூதுரை, கொன்றை வேந்தன். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. இவை கொன்றைவேந்தன் அடிகள் நூலில் இடம்பெற்ற வரிகள், முக்கிய வரிகள். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் தோற்றுவித்த அமைப்பு எது என்று கேட்கிறார்கள். தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம் யாரு தொடங்கினது? மறைமலை அடிகள். மறைமலை அடிகள். 19, 16. தொழிலாளர் சங்கம். தொழிலாளர் சங்கம்னா பொதுவா சென்னையில மெட்ராஸ் லேபர் யூனியன் இருக்கும். மெட்ராஸ் லேபர் யூனியன். டிபி வாடியா தலைவர் அங்க இருப்பாங்க. திருவிக்கா இருப்பாரு. 19, 18 தொடங்கியிருப்பாங்க. சன்மார்க்க சங்கம். வள்ளலார். சுயமரியாதை இயக்கம். இதைதான் பெரியார் தொடங்கியிருப்பார். சுயமரியாதை இயக்கம் பெரியார் 1925. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யாரு? பெரியார். அவர்கள் தொடங்கிய அமைப்பு எது? சுயமரியாதை இயக்கம் 1925. மனிதனின் மனநிலையை முத்துராமலிங்கம் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று கேட்கிறார்கள். மனிதனின் மனநிலையை புத்தகத்தில் இருக்கும் அந்த வரி, இருள்மருள் தெரு அருள். அப்படியே வரிசையாக படித்து வைக்க வேண்டும். இருள்மருள் தெரு அருள். பாரதிதாசனின் நூல்களில் பொருந்தாததை தேர்க. பாரதிதாசனின் நூல்கள். சாகுந்தலம் இப்பதான் பார்த்தோம். சாகுந்தலம் காளிதாசர் அவர்களால் எழுதப்பட்ட நூல் சாகுந்தலம். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு இவையெல்லாம் பாரதிதாசனின் நூல்கள். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுடி சித்தர் என்பன எல்லாமே. கேள்வி. இடுகுறி பெயர்கள், காரண பெயர்கள், பொது பெயர்கள், ஆகுபெயர். ஒன்றன் பெயர் இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். இடுகுறி பெயர் எந்த காரணமும் இல்லாமல் மரம், மலை, காடு என்று வைக்கக்கூடிய பெயர் இடுகுறி பெயர். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுடி சித்தர் காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர்கள். அதனால் இவை காரண பெயர்கள். கேள்வி 85. 1978ஆம் ஆண்டு பெரியாரின் டேஷ் போட்டாங்க. நல்ல கேள்வி. யுனெஸ்கோ விருது. முந்தைய கேள்வியில் பார்த்தோம். 1970 யுனெஸ்கோ விருது. அஞ்சல் தலை வெளியீடு. இதுதான் சரியான பதில். 1978 பெரியாரோட அஞ்சல் தலை வெளியீடு. 1973 டிசம்பர் 24 பெரியார் மறைந்த ஆண்டு. பெரியார் பட்டம் 1938. பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1938. பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும். இந்த லைன்ல எடுத்திருப்பீங்க. முக்கியம் என்று கூறியவர் பெரியார். கேள்வி எண் 87. ஒற்றுப்பிழை. முந்தைய பகுதியில் பார்த்தோம். ஒற்றுப்பிழை. ஒற்று என்பது மெய் எழுத்தை குறிக்கும். மரப்பொருள்கள் என்று வர வேண்டும். இரு பெயரொட்டு. சரிங்களா? இரு பெயர் ஒற்ற இடத்துல மரப்பொருள்கள். வாடகைக்கு கிடைக்கும். தவறானது. திரைப்படம், திரைக்குட்டல் படம்,
திரைப்படம் இரு பெயரொட்டு. இங்கு அங்கு இங்கு எங்கு வல்லினம் மிகும். பாட்டு சரிங்களா, வன் தொடர் குற்றியுலகரம் வல்லினம் மிகும். சொல்லி தரப்படும் சரி, இகர ஈற்று வல்லினம் மிகும். சரியானவை ஒற்றுப்புழையற்ற தொடர். மயங்கொழி பிழையற்ற, மயங்கொழி பிழையற்ற தொடரை தேர்க என்று கேட்கிறார்கள். இருசக்கர வாகனங்கள், வாகனம் மிஸ் ஆயிருச்சு. ஓகே, தவறுதான், விட்டுருங்க. பழுது சரி, தவறு. நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. சரியே. வரந்தரு விநாயகர் கோவில். வரந்தரு வரம் இடையின ரகரம். விலங்கு குண்டுலகரம். ஓகே, பொதுலகரம் சொல்லக்கூடாது, குண்டுலகரம். பூங்காவில் சிங்கம், புலி, விலங்கு, புலி, கரடி இருந்தன. முத்துராமலிங்கம் அரசியல் வழிகாட்டி யார்? முத்துராமலிங்கம் அரசியல் வழிகாட்டி நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வந்திருப்பார்கள் 1939 அன்று செப்டம்பர் 2 சரிதான். 1939 செப்டம்பர் 2 மதுரைக்கு வந்திருப்பார்கள். அதற்கு பிறகு, விடுதலைக்கு பிறகு இவர் நேதாஜி என்ற இதழ் நடத்தியிருப்பார். நேதாஜி முத்துராமலிங்கம் அவர்கள் நேதாஜி இதழை நடத்தியிருப்பாங்க. சாரி, இதழ், நேதாஜி இதழ். உதுக்கான், உப்பக்கம், உம்பர் என்பதற்கான பொருள்கள். உதுக்கான், உப்பக்கம், உம்பர் என்பதற்கான பொருள்கள். மேலே உதுக்கான் இல்லை, சரியாக பாருங்கள். உதுக்கான் என்பது சற்று தொலைவில். உதுக்கான் சற்று தொலைவில் பார். கான் என்பது பார். உதுக்கான் சற்று தொலைவில் பார். உப்பக்கம், உப்பக்கம் முதுகு பக்கம், பின்பு முதுகு பக்கம் பார் என்பதை உப்பக்கம் என்பதும். உம்பர் என்பது மேலே. உம்பர், சரிங்களா. உம்பர் என்பது மேலே என்பதை குறிக்கும். சரியான பதில். சுட்டெழுத்துகளில் தற்போது வழக்கில் இல்லாதது. சுட்டெழுத்து என்னென்ன? ஆ, இ, உ. அவை இரண்டிலும் ஆ என்பது இப்போ தற்போது வழக்கில் உள்ளது. உ என்பது வழக்கில் இல்லை. எதுவும் இல்லை என்பதுதான் கொடுக்க வேண்டும். உகரம் என்று கொடுத்திருக்கிறார்கள், இது தவறு. எதுவும் இல்லை என்பது சரியான பதில். ஓகே. வினா கேட்க மட்டுமின்றி, வினா கேட்க இந்த இடத்துல ஓகே, எதுவும் இல்லை, உகரம். வினா கேட்க 93. வினா கேட்க மட்டுமின்றி அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுத்தப்படும் எழுத்து. வினா கேட்க மட்டுமின்றி ஏ வா, ஏதான் என்று கூறலாம். ஏ என்ற எழுத்து வினா கேட்கவும் மட்டுமல்ல, அழுத்தம் கொடுத்தும் சொல்ல பயன்படும். தான் என்ற சொல், ஏ தான் என்று கூறினேன். தான் என்ற சொல் எதற்கு மாற்றாக பயன்படுகிறது? ஏ நெடில். ஏ நெடில் என்பதற்கு பதிலாகத்தான் தான் என்ற சொல் அழுத்தம் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏ, யா என்பவை மொழியின் முதலிலும், ஆ, ஓ என்பவை மொழியின் இறுதியிலும், ஏ நெடில் என்பவை மொழி முதலிலும் மொழி இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். 96. நீயோ செய்தாய், நீயோ செய்தாய். இதில் வரும் வினா எழுத்து என்ன என்பதை கேட்கிறார்கள். நீயோ, ஓ என்பது, சரிங்களா, நீயோ செய்தாய் என்பது இதில் வரும் வினா எழுத்து ஓ. சரிங்களா. பாம்பே. அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக. ஏழை, அன்பு, உலகம், ஔவை, ஓவியம், ஈட்டி, 50, ஊக்கம். அகரவரிசையில் முதல் எழுத்து உயிரெழுத்து அகரம். அ 2 எங்க? அனைத்திலும் 2 உள்ளது. அ, ஆ வர வேண்டும். இ, ஈ வர வேண்டும். உ வர வேண்டும். சரிங்களா. உ என்பது உலகம். அ, ஆ, இ, உ. உ என்பது உலகம். இ என்பது இரண்டாவது உள்ளது. சரி. ஆ, இ, சரிங்களா. ஆ, இ. அப்ப 2, 6. அப்ப இவை வராது.
ஆ இ உ உண்டு 3. சரிங்களா? இதுவே வராது. இங்க 2மே உண்டு. உ ஊ நெடில் உண்டு. ஊ நெடில் 8வது இடத்தில் உள்ளது. ஓகே, ஆப்ஷன் பாம்பே. சுட்டெழுத்து சொல்லின் உள்ளேயே, சுட்டெழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது. முந்தைய வகுப்பில் பார்த்திருப்போம். சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டு அதாவது சுட்டு, அகச்சுட்டி என்றால் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தர வேண்டும். புறச்சுட்டி என்பதால் சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும், அவை புறச்சுட்டு எனப்படும். சுட்டெழுத்து சொல்லின் உள்ளே இருந்து பொருளை தந்தால் அவை அகச்சுட்டு. வினா எழுத்து சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது. சொல்லின் புறத்தை பாருங்க, சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது. அப்போ இதற்கு ஆன்சர் புறவினா. சரிங்களா? புறவினா. கேள்வி எண் 100. சுட்டு திரிபுகள் எதுவென இருக்க. சுட்டு அப்படின்னா ஆ இ, இவை சுட்டெழுத்துக்கள். அந்த இந்த என்பவை சுட்டு திரிபுகள். சரிங்களா? ஆயி என்பது சுட்டெழுத்துகள். ஆயி ஊ என்பது வர வேண்டும். ஆயி ஊ. சரிங்களா? அந்த இந்த சுட்டு திரிபுகள். இன்சொலால் ஈரம் அலையி, இன்சொலால் ஈரம் அலையி படிலவாம் எனும் குறப்பாவில் அலையி என்ற சொல்லின் பொருள் என்ன என்று கேட்கிறார்கள். செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள். செம்பொருள் மெய்ப்பொருள். வஞ்சம் படிரு, வஞ்சம். அலையி கலந்து. சரிங்களா? அலையி என்பது கலந்து. இன்சொல் என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல்லை தேர்க. இன்சொல். இன்சொல் என்ற சொல்லின் சரியான பொருளை தேர்க. இன்சொல் சரியான எதிர்ச்சொல். நினைத்துக் கொள்ளுங்கள், சரியான எதிர்ச்சொல். இன்சொல் என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல். இன்சொல்னா இனிய சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்சொல் என்பது கொடுஞ்சொல் சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. துவாமை, துவாமை என்ற சொல்லின் சரியான பொருளை. இதை நம்ம தேர்வுல எழுதும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எதிர்ச்சொல்லாக இருக்க வேண்டுமா இல்லை சரியான பொருளாக இருக்க வேண்டுமா என்பதை கவனமாக பார்க்க வேண்டும். இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் வன்சொல். துவாமை என்பது சொல்லின் பொருள் என்பது கேட்டிருக்கார்கள். துவாமை என்பது வறுமை என்பதை குறிக்கக்கூடிய சொல். 104. சரியற்ற இணையை தேர்க. சரி அற்ற இணையை தேர்க. ஓகே, சரியற்ற என்பது தவறான. அல்லவை பாவம். 2வது. நாடி என்பது விரும்பி. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் என்ற திருக்குறளில் இந்த எழுத்துக்கள் சரி, இந்த தொடர்கள் வர வேண்டும். அல்லவை என்பது பாவம், நாடி என்பது விரும்பி, அணி என்றால் அழகு, வன்சொல் கடுஞ்சொல். 105. மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் குறிப்பிடும் விதை. விதை. மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர். இவர் குறிப்பிடும் விதை என்பது வியர்வையை குறிக்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாட தலைப்பில் உள்ள பாடலில் உள்ள ஒரு வரி என்பதை விதை என்பதை வியர்வையாக குறிப்பிட்டிருப்பார். அவை கேள்வியாக வந்துள்ளது. கேள்வி எண் 107. கலைகளின் விளைநிலமாக உள்ள, கலைகளின் விளைநிலமாக உள்ள சோழவள நாட்டினிடை அமைந்த ஐராதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ள இடம்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. திருச்சி. ஐராதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ள இடம் கும்பகோணம். தஞ்சை மாவட்டம். சரிங்களா? தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டம்குள்ள ஐராதீஸ்வரர் கோவில்
தராசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில். 7 நாதப்படிகள் 7 நாதப்படிகள் அமைந்துள்ள கோவில். முந்தைய கேள்வியில் பார்த்தோம். தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில் 7 நாதப்படிகள் அமைந்துள்ள இடம். தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில், தென்னகத்தின் மேரு என்று அழைக்கப்படக்கூடிய கோவில். ரேடியத்தின் அணு எடை கண்டுபிடிப்பதற்காக மேரி கியூரிக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இவை அறிவியல் பாடத்தில் கேட்கலாம். ஜிகே. 110 செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்படும் சொல்லான கொள் என்பது எப்பொருளில் வரும் என்று கேட்கிறார்கள். எப்பொருளில் வரும்? கொள் என்பது ஐயப்பொருளில் வரக்கூடிய சொல். சரிங்களா? செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்படும் சொல்லான கொள் என்பது ஐயப்பொருளில் வரும். கேள்வி 111 சரியற்ற இணையை தேர்க. சிங்கம் வந்தான். திணைவலு. சிங்கம் வந்தான். பாருங்க, சரியற்றன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சரி தவறான. ஓகே. சிங்கம் வந்தான். சிங்கம் என்பது அக்ரிணை. சரிங்களா? சிங்கம் என்பது அக்ரிணை. வந்தான் என்பது உயர்திணை. திணை திணையிலே வந்துருச்சு. திணைவலு. இவை சரி. ராமன் அழுதாள். ராமன் அழுதாள். 2 பேருமே உயர்திணை தான். ராமன் என்பது பால், ஆண் பால். சரிங்களா? பால்ல பாருங்க, ஆண். அழுதாள் என்பது பெண். இப்ப பால் மாறி இருக்கு. ராமன் அழுதான். அப்ப பால் வலு. இதுவும் சரி. அவன் வந்தேன். அவன் வந்தேன். பறவைகள் பாடியது. இத பாருங்க. ஆப்ஷன் சி. பறவைகள் அக்ரிணை, பாடியது அக்ரிணை. கல். கல் என்பது பன்மை. சரிங்களா? பறவைகள் ஒன்றன் பால் பலர்பால் என்று சொல்வார்கள். பலர்பால் என்று குறிப்பிடுவார்கள். பலவின் பால். ஒன்றன் பால் பலவின் பால். ஒன்றன் பால் பறவை பாடியது. அப்ப பறவை பாடியது என்பது இருக்க வேண்டும். பறவைகள் பாடின என்று இருக்க வேண்டும். பாடின. அப்ப என் வலு சரியே. அவன் வந்தேன். காலவலு என்பது தவறு. அடுத்த கேள்வி. சரியான அகர வரிசைப்படுத்துதலை தேர்க. இவ்வளவு நீளம் வச்சா நம்மளுக்கு நேர விரயம் தான் ஆகும். சரி பாருங்க. ஆமை, ஆண்டு, ஆசிரியர், ஆடு, ஆத்திரம், ஆயிரம், ஆவணி, ஆலை, ஆறு, ஆர்வம். ஓகே. அனைத்தும் ஆ என்பதில் உண்டு. காஞாச்சா இக்கு எழுத்து உயிர் மெய்யெழுத்து, உயிரெழுத்து நன்றாக தெரிந்தால் மட்டுமே இந்த கேள்விக்கு பதில் கூற முடியும். சரி, ஓகே. ஆமை, மை. சரி. ஆசி, சி, சா. சரிங்களா? காஞா சா வரணும். அதுக்கு அடுத்து டா வந்துருச்சு. காஞா சா டா. ஞா சா ஞா டா. அதுக்கு அடுத்து டா. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் சி. சா டா டா. அதுக்கு அடுத்து ய வ மை வந்துருச்சு. ஓகே. ஐராதேஸ்வரர் கோவிலை கட்டியவர். ஐராதீஸ்வரம் கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். ஐராதீஸ்வரர் கோவில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. 7 நாதப்படிகள் பார்த்தோம். கும்பகோணத்துல இருக்கு, தஞ்சாவூர் மாவட்டம். 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில். சரிங்களா? கரிகாலன் கல்லணையை கட்டியார். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவர். எப்பொழுது? கேள்வி. ஓகே. எப்பொழுது அறம் பெருகும்? நல்ல கேள்வி பாருங்க. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல். அப்ப இனிய சொற்களை, அதாவது இனிய சொல் பேசுவதால் அறம் பெருகும். எப்பொழுது அறம் பெருகும்? இனிய சொல் பேசுவதால். சீரை தேடின் ஏரை தேடு பாடிய புலவர் ஔவையார்.
அனைவருக்கும் அறிந்த ஒரு கேள்வி. சீரை தேடின் ஏரை தேடு ஔவையார். மோசிக்கிறனார். சேரல் கணைக்கால் இருமுறையால் கவரி வீச பெற்ற புலவர் மோசிக்கிறனார். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை வழிநடத்தும். இந்த இடத்துல வள்ளுவர் இருந்தா வள்ளுவரை போட தோணும், கம்பர். சரிங்களா? உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் கம்பர். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். பாடல் வரிகளை நாம் நன்றாக படித்து வைத்திருக்க வேண்டும். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோல் என்று பாடியவர் கம்பர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதியார். அழகு கலை பெயர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க. கவின்கலை, இன்கலை, நற்கலை, கற்கலை. கற்கலை என்பது தவறானது. இந்த கவின்கலை, இன்கலை, நற்கலை வந்து அழகு கலையோட வேறு வேறு பெயர்கள். அழகு கலை 5 வகைப்படும் என்று கூறியவர் யார்? மயிலை சீனி. சரிங்களா? மயிலை சீனி வெங்கடசாமி அவர்தான் அழகு கலையை 5ஆவது குறிப்பிட்டிருப்பார். தமிழர் வளர்த்த அழகு கலை. தமிழர் வளர்த்த அழகு கலை. தமிழர் வளர்த்த அழகு கலை நூல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பொருந்தாத எதிர்ச்சொல்லை தேர்க. பொருந்தாத எதிர்ச்சொல். அல்லவை பாவம், இம்மை மறுமை, கனவு நனவு, காய் கனி. தவறு. அல்லவை பாவம் என்பது தவறான. பிறமொழி சொல்லற்ற தொடரை தேர்க. பிறமொழி சொல்லற்ற. அச்சுணன் விழுவித்தையில் சிறந்தவன் ஆவான். தர்மம் தலை காக்கும். கற்பூரம் ஏற்றி இறைவனை வழிபடுவது இயல்பு. நீ பேசுவதின் பொருள் எனக்கு புரியவில்லை. சரி, பாருங்க முதல் வரியிலேயே அர்ச்சுனன். இதுல தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்தால் அவை பிறமொழி சொல். சரிங்களா? அர்ச்சுனன் என்பது பிறமொழி சொல். தர்மம் என்பது பிறமொழி சொல். கற்பூரம் தனிக்குறில், கற்பூரம் தனிக்குறில், தர்மம் தனிக்குறில், அர்ச்சுனன் தனிக்குறில். தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்தால் அவை பிறமொழி சொல். நீ பேசுவதின் பொருள் எனக்கு புரியவில்லை. இவை சரியான பதில். இன்றைய கண் தானத்திற்கு அன்றே எடுத்துக்காட்டாக விளங்கியவர் கண்ணப்பன். சிவனுக்காக தன் கண்ணையே வழங்கியவர் தான் கண்ணப்பன். இவருடைய இயற்பெயர் தன்னன். என்ன பெயர்? தன்னன். கண்ணப்பன் அவர்களுடைய இயற்பெயர் தன்னன். இன்றைய கண்தானத்திற்கு அன்றே எடுத்துக்காட்டாக விளங்கியவர் கண்ணப்பன். அவருடைய இயற்பெயர் தன்னன். பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தவர். பரம்புமலையை ஆட்சி செய்தவர் ராஜராஜ சோழன். தெரியும். ஓகே, அடுத்து போலாம். திரை இசை பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர் ஒருவர். சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். தமிழக மக்களால் பகுத்தறிவு கவிராயர். இந்த லைனை பாருங்க. பகுத்தறிவு கவிராயர் யார்? அந்த பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. பட்டுக்கோட்டை முன்பு பார்த்தோம். மக்கள் கவிஞர். பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணை. இன்டர்நெட் இணையம். இன்டர்நெட் இணையம் பாம்பே. டெலஸ்கோப் தொலைநோக்கி. மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. காய் கனி. முந்தைய கேள்வியோட இங்க மாறி வந்திருக்கு. இதுவும் தவறாக தான் உள்ளது. ஆப்ஷன் ஏ தவறு. ஓகே. பொருந்தாத இணையை தேர்க. முரப்பு நாடு பாண்டி நாடு. சரி, பாண்டி நாட்டில் ஒரு உள்ள இடம் வந்து முரப்பு நாடு, பாண்டி நாடு. பட்டுக்கோட்டை காநாடு. கொரநாடு மாயவரம். ஓகே, கொரநாடு மாயவரம். தென்னாடு திருச்சி. தென்னாடு என்று வழங்கக்கூடாது, அதாவது திருச்சியில் இல்லை, தென்னாடு. தென்னாடு என்று தென் மாநிலங்களில் இருக்க பகுதிகள். 125. முதல் ஆழ்வார்கள் பாடப்பெற்ற ஊர். முதல் ஆழ்வார்கள் பாடப்பெற்ற ஊர் திருவல்லிக்கேணி. முதல் ஆழ்வார்கள் யார்? முதல் ஆழ்வார்கள் யார்? பொய். அப்ப பொய்கை ஆழ்வார்.
பூதம், பூதத்தாழ்வார், பேய், பேயாழ்வார். முதல் ஆழ்வார்கள் இவர்கள் மூவர் தான் முதல் ஆழ்வார்கள். அவர்களால் பாடி சிறப்பிக்கப்பட்ட இடம் வந்து திருவள்ளிக்கேணி. ஆழ்வார்கள் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த ஊர். ஆழ்வார்கள் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர், திருக்குருகூர்னு சொல்லுவாங்க, திருக்குருகூர்னு சொல்லுவாங்க, குருகூர்னு சொல்லுவாங்க, திருக்குருகூர். ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆழ்வார் திருநகரி. 127. தொழில்களால் சிறப்படையும் ஊர் பேட்டை, தொழிற்பேட்டை அப்படின்னு சொல்லி வழங்கியிருப்போம். சில ஏரியாக்களை தொழிற்பேட்டை, சந்தப்பேட்டை, பேட்டை தொழிலுக்கு வழங்கியிருப்போம். ஓகே. நகரம், சிறந்த ஊரை வந்து நகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட்டணம் என்பது கடற்கரை நகரத்தை பட்டணம் என்று கூறுகிறோம். தமிழ் விருந்து, தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் விருந்து, தமிழ் விருந்து என்பது ராப்பி சேதுபிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட நூல். சரியாக பொருந்தியதை தேர்க, சரியான பொருந்தியதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலம், புறம், பட்டணம், கடற்கரை நகரம். புலம் புறம் என்பது தவறு. குப்பம் என்பது நெய்தல் நிலம், பாக்கம் என்பது கடற்கரை சிற்றூர். சரி. திணை 2 வகைப்படும். திணை உயர்திணை, அக்ரிணை. திணை 2 சரி. பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். எண் 2 வகைப்படும். எண் ஒருமை, பன்மை. இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அனைத்தும் சரி. சரியான அகரவரிசைப்படுத்தலை தேர்க. மீண்டும் ஒரு அகரவரிசை. திண்ணை, தா, ஃபர்ஸ்ட் முதல் எழுத்த பாருங்க. தி, தா, து, தோ, தே, தா, து, தி, தோ. சோ எடுத்துக்கலாம். தா, தா இருக்குது, இதுல இருக்கு, இங்க இருக்கு. தா, தா நெடி முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் டெல்லி. ஊரும் பேரும், ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுபிள்ளை. அவர்களுடைய நூல் தான் ஊரும் பேரும். அகரவரிசை. சரியான அகரவரிசைப்படுத்தலை தேர்க. அனைத்து எழுத்திலும் முதல் எழுத்து ஆ. இக், இங்கு, இங்க இருக்கு, இங்கு. இச், இஞ்சு, ஈட்டை. ஓகே. ஆப்ஷன் சென்னை. கோட்டு மரம், பீற்றல் குடை என்ற சொல்லின் அடிக்கோடிட்ட சொல்லின் ஆங்கில சொல் கோட்டு, ஸ்டீம். சரிங்களா? ஸ்டெம் என்பதை கோட்டு மரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஓகே. எந்த ஆற்றின் தென்கரையில் தாராசுரம் அமைந்துள்ளது? இந்த கேள்வியிலேயே சொல்லியிருக்கணும். எந்த ஆற்றின் தென்கரையில் தாராசுரம் அமைந்துள்ளதுன்னா அரசலாறு. அரசலாரோட தென்கரையில தான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் என்று குற்றால குறவஞ்சி திருக்குட ராசப்ப கவிஞர் எழுதியிருப்பாரு. குற்றால குறவஞ்சி எந்த கடவுளை குறிப்பிடுகிறது? வேணி அலங்காரர், வேணி சடை முனிவர் யாரு? சிவன் தான் வேணி அலங்காரர். குற்றால குறவஞ்சி நூல்ல குறிப்பிடப்பட்ட வேணி அலங்காரர் சிவன். தவறான இணையை தேர்க. பிளாஸ்டிக், நெட்டி, நெகிழின்னு சொல்லுவோம். காஃபி, குழம்பி. மீடியா, ஊடகம். சர்வகலாசாலை, பல்கலைக்கழகம். சர்வகலாசாலை, பல்கலைக்கழகம். ஓகே. நெட்டி, நெகிழின்னு சொல்லணும். பிளாஸ்டிக், நெகிழி. ஓகே. நயனின்று நன்றி பயக்கும். பயனின்று என்ற இடம் சரி. நயனின்று நன்றி பயக்கும், பயனின்று என்று குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம். இவை இனியவை குறள் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். ஓகே. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் ரதம் போல் அமைந்துள்ளன என்று மண்டபம்
இதில் அமைந்த மண்டபம் வான் ரகசியத்தை குறிப்பிடுகிறது. இதை கூறியவர் யார்? கால் சேகன் என்பவர் இதனை கூறியிருப்பார். ஓகே. ரசூல் கம்சதேவ் இவர் யாரு? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத பறவை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று கூறியிருப்பார். கமில் சோழபில் இவ்வளவு விரிவான இலக்கியம் வேற எங்கேயுமே இல்லைன்னு தமிழ் சங்க இலக்கியத்தை குறிப்பிட்டிருப்பார். கிரௌல் யாரு? திருக்குறளை தங்கத்தட்டு வெள்ளி ஆப்பிள் என்று குறிப்பிட்டிருப்பார். ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்காக வழங்கப்பட்ட சொல். ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்காக வழங்கப்பட்ட சொல் என்பது நாடு. சரிங்களா? ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்காக வழங்கப்பட்ட சொல் நாடு. துவாமை. துவாமை என்ற சொல்லின் சரியான பொருள். துவாமை என்பது காஞ்சி என்றால் நிலையாமை. ஓகே. வறுமை முன்பு பார்த்தோம். துவாமை என்பது வறுமை. துவாமை வறுமை. ஓகே. அதுக்கடுத்து அடுத்த கேள்வி 134. ஓசை நயமிக்க பாடல்கள் நிறைந்து காணப்படும் நூல். ஓசை நயமிக்க பாடல்கள் நிறைந்தது காணப்படும் நூல் திருக்குற்றால குறவஞ்சி. வானரங்கள் கனி கொடுத்து கொஞ்சும் என்று பாடியிருப்பார் திரிகூட ராசப்ப கவிராயர். 144. வடலூரில் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கினார். இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே பாருங்க, வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கினார், ஒரு செய்தி தொடர், அவ்வளவுதான். சரிங்களா? 145. பொருந்தாத இணையை தேர்க. மின்னார் பெண்கள், கூணல் நிலவு, வேணி சடை, மருங்கு இடை. இதில் கூணல் என்பது வளைவு. ஆற்றுவார் கூற்றுவார் உய்யார் செய்தாரை. இலக்கண குறிப்பு பாருங்க. ஆர் ஆர் தாரை ஆரை. போற்றுவார் வினையாலயம் பெயர்கள். இவை அனைத்தும் வினையாலயம் பெயர்கள். ஓகே. அவா வெகுளி. அவா வெகுளி என்று கூறுகிறார்கள். அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இங்க அவா வெகுளிக்கு இலக்கணம் தருக. அவாவும் வெகுளியும் உண்மை தொகை. அவாவும் வெகுளியும் என்று வந்திருக்க வேண்டும், உண்மை தொகை. இது அவாவும் வெகுளியும் வந்திருந்தால் அவை எண்ணுண்மை. ஓகே. அல்லவை தேய அறம்பெருகும். அல்லவை தேய அறம்பெருகும் எப்போது? பாருங்க. ஒழுக்கத்தை கடைபிடித்தால், மனத்தோடு வாய்மை மொழிந்தால். இந்த திருக்குறளை சொல்லுங்க. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். நல்லவை நாடி இனிய சொலின். நல்லவை நாடி இனிய சொற்களை பேசினா ஓகே, அல்லவை தேய அறம்பெருகும் என்று சொல்கிறார்கள். வரியார்க்கு ஒன்று ஈவதே. சாரி, கேள்வி 149. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. திருக்குறள். ஓகே. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை மீறது உடைத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீண்டும் தவறான இணையை தேர்க. எண் 2. எண் 2 ஒருமை பன்மை கூறியிருந்தோம். பால் 5. பால் 5. ஆண் பெண் பலர் ஒன்றன் பலவின். காலம் 3. காலம் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஓகே. இடம் 4. இடம் எத்தனை சொல்லியிருந்தோம்? 3. இடம் எத்தனை? 3. தவறான இணை. தேர்வின் 2ஓட பகுதி 2 முடிந்து விட்டது. தேர்வு 3இல் நாம் சந்திப்போம். நன்றி.